ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. நம்ம யாவரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். வார்த்தையின்படியே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்பா, இந்த முதல் வாரத்தில் ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, 5 மாதங்கள் என் தேவனாய் கர்த்தர் உம்முடைய மகா கிருபையை நடத்தி வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை ஆண்டவர் நிலைநிறுத்தி ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் யாவரும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்தை ஆண்டவரே தாழ்த்தி ஆண்டவரே உமக்காக நாங்கள் பயந்து உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே எங்கள் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு புறப்பட்டு வந்து ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே அந்த வார்த்தையை நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே அதுக்குரிய எல்லா சகல ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் அந்த வசனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, முழுக்க தாசனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படும், நீர் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அப்படியே கரங்களை தட்டி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை சபைக்குள்ளாய் வரவேற்போமா? எல்லாரும் கரங்களை தட்டி, ஆவியானவரே எங்கள் சபைக்குள்ளாய் நீர் கடந்து வருவீராக. அபிஷேகத்தின் நாதரே எங்கள் சபைக்குள்ளாய் கடந்து வருவீராக. எல்லா கட்டுகளை உடைக்கிறவரே எங்கள் சபைக்குள்ளாய் கடந்து வருவீராக. எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறவரே எங்கள் சபைக்குள்ளாய் கடந்து வருவீராக. எங்கள் விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா சத்துருகளையும் காலின் கீழாய் போட்டு நாங்கள் வெடிக்கிறோம் தகப்பனே. எங்கள் விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமைகளை, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமைகளை நாசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் காலின் கீழாய் போட்டு நாங்கள் வெடிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் இருந்தாலும் சரி, பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி, நம் தேவனை ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் சத்தமா ஆமென்னு சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, அவன் கையை ஆறுகள் மேலேயும் அவன் வலது கரத்தை சமுத்திரத்தையும் ஆளும்படி வைப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இந்த கால வேளையில விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய கையை ஆண்டவர் ஆளும்படியாய் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க 2 கையை மேல உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கையை நீ ஆளுகிற கையாய் மாற்றி வைத்திருக்கிறீர். ஜெயம் எடுக்கிற கையாய் நீர் மாற்றி வைத்திருக்கிறீர். எத்தனை பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீங்க? நீங்க எந்த வேலை செய்தாலும் சரி, நீங்கள் என்ன காரியங்களை செய்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் செய்கிற வேலை, நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் என் கையை தேவன் ஆளும்படியாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம்னா, என் கையை அவர் ஆளும்படியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சின்ன காரியத்தை செஞ்சாலும் பரவாயில்ல, இல்ல பெரிய காரியத்தை உங்கள் தகுதிக்கு மிஞ்சி என் காரியத்துக்கு மேலா ஒரு பெரிய விஷயத்தை நான் செய்ய போகிறேன், ஆனா ஒரு பெரிய விசுவாசம் இருக்கு. என்ன தெரியுமா? என் கையை தேவன் ஆளும்படியாய் வைத்திருக்கிறார். என் வலது கரத்தை சமுத்திரத்தை ஆளும்படியாய் வைத்திருக்கிறார். நான் செய்கிற எல்லா வேலைகளிலும், நான் செய்கிற எல்லா காரியங்களிலும், நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கே எல்லாம் தேவன் எனக்கு சேத்தை வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்க வலது கரத்தை மேல உயர்த்தி சொல்லுங்க, இந்த கை ஆளும்படியான கையா இருக்கிறது.
இந்த கையை தேவன் வெற்றியின் கரமாய் வைத்திருக்கிறார். எங்கெல்லாம் போய் எந்தெந்த வேலைகளை நீங்கள் செய்கிறீர்களோ, இந்த மாசத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்கள் மூலியமா செய்ய இருக்கிறதோ, நீங்க சொல்லுங்க, என் கை ஆளும்படியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் எந்தெந்த காரியத்தெல்லாம் செய்ய போகிறேனோ அது எல்லாவற்றையும் தேவன் எனக்கு வெற்றியாய் மாற்றி கொடுக்க போகிறார். அது எல்லாவற்றையும் தேவன் எனக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்க போகிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல போறீங்க? ஹalleluya. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100 உம்மையை தான் நம்புவேன், அற்புதம் செஞ்சிடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செஞ்சிடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு மறுபடியும் சேர்ந்து. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செஞ்சிடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செஞ்சிடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் விசுவாசத்தோடு. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செஞ்சிடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செஞ்சிடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. முன்பாக தலையுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலையுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு மறுபடியும் சொல்லுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹalleluya. என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென் ஆமென். இந்த சங்கீதக்குத்தர கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியமாவான். கர்த்தராக நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆம் என்று விசுவாசிக்கிறீங்க? சின்னவனை ஆண்டவர் பெரிய சாதியாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார், பலத்த சாதியாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நம்ம சாதாரண தெய்வத்தை நாம் வணங்கவில்லை, எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தெய்வத்தை நாம் வணங்குகிறோம். ஹalleluya. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம்,
உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்ப்போ, உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்ப்போ, உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்த்தோ, உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் முடிந்தது துவக்கத்தை பார்த்தோ, நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் கரங்களை தட்டி பாடுங்க. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றுமோ, வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றுமோ, வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை. சொல்லுங்க. முடிந்ததில் துவக்கத்தை பார்த்தோ, உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் முடிந்ததில் துவக்கத்தை பார்த்தோ, உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. இந்த எத்தனை
இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினி. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினி. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது சுவர்க்கத்தை பார்ப்போ உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது சுவர்க்கத்தை பார்ப்போ உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்று பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நாங்கள் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நாங்கள் தோற்று போவதில்லையே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி தூய ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இன்று உங்கள் ஆசீர்வாதத்திற்காக For your blessings. அவர் தந்த வசனம் Given word from God. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். Taken from Prophet Isaiah chapter 13. ஏசாயா 13. 13th chapter of Prophet அதில் Isaiah. 5வது வசனங்களை எல்லாரும் வாசிக்க கேட்கலாம். Verses 5. கர்த்தர் வருகிறார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கை தட்டு. ஹalleluya. Amen. ஹalleluya. கர்த்தர் வருகிறார். அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. அவர் சொன்னாரு, He said, நான் கர்த்தர் வருகிறேன் என்று போய் சொல் என்றார். go and say, I am the Lord, I am coming. ஆனால் ஒன்று, But one thing, அவர் வருக போகிறதுக்கு மட்டுமல்ல, அவர் வரும்பொழுது என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says when he comes, what happens. ஆனால் கர்த்தர் இன்று உங்களிடத்தில் வருகிறார். Today the Lord is coming. உங்கள் ஒவ்வொருவரோடு கூட வரப்போகிறார். With you. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. Hallelujah. Glory be to God. பக்கத்துல கை கொடு சொல்லு. கர்த்தரின் கூட வருகிறார். The Lord is coming with me. கர்த்தரின் கூட வருகிறார். The Lord is coming with me. என் சத்துருக்களை அழிக்க கூட வருகிறார். To destroy my adversaries. என் சத்துருக்களை பட்டயத்தால் கொல்லும்படி கூட வருகிறார். To kill my enemies. Hallelujah. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவன் ஏசாயா மூலமாய் சொன்னார். through prophet ஏசாயா, Isaiah, நான் வருவேன் என்று சொல் என்றார். say unto them, I will come. நான் வருகிறேன். I will come. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாக இயேசு இந்த பூமியில் உலாவிக் கொண்டிருப்பதற்கு முன்பு ஒரு மனிதன் பிறந்தார். before the visitation of Christ Jesus, there was a man. கொஞ்ச நாள் கழிச்சு இயேசுவும் பிறந்தார். Then Jesus born. ஆனால் ஒன்று நடந்தது. But one thing happened. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? What does he said?
எலியா என்னும் யோவான் சானகன் இயேசுவை பற்றி சொன்னான். John the Baptist said about Christ எனக்கு Jesus. பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர் என்றார். Behind me a person is coming, he is mightier than me. ஹalleluya. Hallelujah. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், A person is coming behind. அவர் என்னிலும் வல்லமை உள்ளவர். He is mighty than me. அவருடைய பாதரட்சை அவிழ்க்க நான் பாத்திரன் அல்ல. I am not worthy to remove his வருகிறார் என்று சொன்ன அவர் இவர்தான் என்று சொன்னான். He is the person who quotes ஆனால் அவன் சொல்லும்போது சொன்னான், and he said, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், a person is coming behind அவர் me. வல்லமை உள்ளவர். He is mighty. அப்படி என்றால் So, நம்மோடு கூட வருகிற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். our God is almighty. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the Lord. நாம் மட்டும்தான் 2 நினைவோடு வாழுகிறோம். Whole thing between too many opinions. இது நடக்குமா நடக்காதா? Whether it will take place or இது not. வாய்க்குமாய் It வாய்க்காதா? will success or தேவனை not. ஆசீர்வதிப்பாரா? May the Lord bless அப்படி me. அல்லவே அல்ல. No. அவர் வரும் பொழுது எப்படி வருகிறார்? When he comes யுத்தம் பண்ணும்படி வருகிறார். to do battle, அவர் வரும்போது என்ன பண்ணுகிறார்? When he comes, தேசத்தையே நிர்க்கரம் பண்ண வருகிறார். destroy the nations. யாருக்காக? For உங்கள் whom? ஒவ்வொருவருக்காக. For every one of you. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த வேத பகுதி சொல்லுகிறது, This portion says, எலியா என்னும் யோவான் சானகன் சொன்னான், John the Baptist எனக்கு said, பின் ஒருவர் வருகிறார், behind me a person is அவர் coming. என்னிலும் வல்லமை He உள்ளவர். is mightier than My me. son turned me. அப்படி என்றால் So, எலியாவை குறித்தும் அவனுடைய வல்லமையை குறித்தும் ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். the people knows about Elijah and his power. ரைட். சரிதான், ஆமா. ஆனால் அவன் சொல்லுகிறான், He said, எனக்கு பின் ஒருவர் வரும், அவர் என்னிலும் வல்லவர் என்கிறார். Behind me a person is coming, he is mightier than me. ஹalleluya. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் யாரு? வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ளவர். யாரை விட? எலியாவை விட. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. மார்க்குவின் புத்தகம் 1:7 சொல்லுகின்றன. Mark chapter 1 verses 7. லூக்காவின் புத்தகம் 3:16 சொல்லுகின்றன. Luke chapter 3 verses 16. யோவான் 1:30 சொல்லுகின்றன. John chapter 1 verses 30. எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்று. Behind me a person is coming. எனக்கு பின் ஒருவர் வருகிறார். A person is coming. அவர் யாரு? Who is he? என்னிலும் வல்லவர். Mightier than me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவர் உன்னிடத்துல வர்றார்னா சாதா வர மாட்டார். If he comes, he'll not come up with a simple way. பக்கத்துல கை கொடு சொல்லு, என்னோடு கூட வருகிற ஒரு வல்லமை உள்ளவர். என்னோடு கூட வருகிற வல்லமை உள்ளவர். உனக்கு விரோதமாய் தேசத்தில் எவன் எழும்பினாலும் அவனை தம்முடைய பட்டயத்தினாலே வெல்லுகிறவர். Whomso rising against this nation, the Lord will kill them with his sword. அவருடைய வல்லமைகளை நீங்கள் உணர வேண்டும். You have to feel his power. வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். They says he's coming. ஆனால் உன்னோடு கூட வருகிற விதத்தை அவர் சொல்லுகிறார். The way how he is coming with you is, நான் எப்படி வருவேன்? how I'm going to come. வல்லமையுடையவராய் வருகிறேன். With a mighty terrible. மகத்துவமுடையவராய் வருகிறேன். With a mighty terrible. கிருபையுடையவராய் வருகிறேன். merciful. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். ஹalleluya. Hallelujah. பக்கத்துல இப்ப கை கொடு சொல்லுங்க. ஒரு நாள் யோவான் சீடர்கள் இயேசுவிடத்தில் 2 பேர் வந்தாங்க. Two disciples of John came to வருகிறவர் Christ. நீர்தானா என்று கேட்டார். Is it you one who அதற்கு going அவர் to come? சொன்னார், Jesus said, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், blind get vision, சப்பானிகள் நடக்கிறார்கள், lame walking, ஊமையர் பேசுகிறார்கள், எல்லா speechless பேய்களையும் ஓட்டுறது நான் தான், வர போறது I நான் only தான். cast out the demons. Yes, it is I. ஹalleluya. Who is going to ஹalleluya. come? Praise the Lord. நம்முடைய ஆண்டவர் யாரு? Who is our Lord? கர்த்தர் The Lord வருகிறார். வருகிறார். அதற்கு மூல பாஷையிலே மாரநாதா என்ற அர்த்தம். In origin language, Maranatha. மாரநாதான்னு அர்த்தம் தெரியுமா? Maranatha means கர்த்தர் the Lord வருகிறார். is coming. கைகளை தட்டி தேவன் கொள்ளையா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise God. மாரநாதா. Maranatha. இயேசு வருகிறார். Jesus is coming. இயேசு வருகிறார். Jesus is coming. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Praise the Lord. அவர் எப்படி வருகிறார்? How he is coming? தேசத்தை அழிக்க மட்டும் யுத்தம் பண்ண உன் சத்துருக்களோடு கூட வருகிறார். To do battle, to destroy the nation. வல்லமை உடையவராய் வருகிறார். With a mighty terrible. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Hallelujah. நாமுடைய குறுன்னு யோசிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, ஆண்டவரே இது பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிப்போம். ஆண்டு சொல்வாரு, நான் வர்றேன்பா. When the time of tribulation, எப்படி வர்றேன்? the Lord நியாயம் தீர்க்க வருவேன். to judge your adversary. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு ஹalleluya சொல்லுங்களே. ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. இன்றைக்கு உன்னுடைய ஜெப குறிப்புக்கு என்னென்ன ஸ்டேட்மெண்டோ அதற்கு நியாயம் தீர்க்க வருவார். Today he will come to judge your adversaries and accept your prayer இப்ப points. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். I will not be afraid. கர்த்தர் என் கூட The வருகிறார். Lord is with me. கர்த்தர் என் கூட The Lord வருகிறார். is coming with ஒரு me. அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. ஹalleluya. Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். ஐயா, நீங்க உபவாசித்து ஜெபிச்சீங்கன்னா எங்க காரியம் நடக்கும். Take fasting and நான் prayer. பட்டினி கிடக்கணுமா, உங்களுக்கு காரியம் நடக்கணுமா?
Starvation for me, blessing for you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவர் உன்னிடத்தில் வரும்போது உன் பஞ்சாயத்தை பார்த்து நியாயம் தீர்ப்பார். When he comes, he will understand your problems and வேதம் he will அப்படித்தான் judge. சொல்லுகிறது. That's what the Bible says. 1 நாளாகமம் 16:33 சொல்லுகிறது. First Chronicle 13. சங்கீதங்களின் புத்தகம் 96:13 Psalm சொல்லுகின்றன. 96 verses 13. சங்கீதம் 98:9 Psalm சொல்லுகின்றன. 98 verses 9. அவர் நியாயம் தீர்க்கவே வருகிறார். He is coming to judge the world. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. அருமையான மகனே மகளே. Son and daughter. உலகத்தில் எல்லாமே குறைவுள்ளதுதான். The things of the world is very ஆனா very அப்படி short. இயேசு மாத்திரமே நிறைவானவர். But our God is அவரிடத்தில் எடுக்க வந்துகிட்டே இருக்கும். He is perfect. You can take many things from him. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அதைத்தான் அங்கே அவருக்கு குஷி வந்தா எப்படி வருவார் தெரியுமா? When he happy, வேதம் சொல்லுகிறது. உன்னத பாட்டு 2 சொல்லுகிறது. என் நேசர் மலைகளின் குன்றுகளின் துள்ளி வருகிறாராம். my beloved is skipping on the mountain. உன்னத பாட்டு 2:8 சொல்லுகின்றன. Songs of Solomon அவர் ஒரே ஒரு காரியத்துக்கு தான் வருகிறார். He is coming for one உன்னோடு கூட இருக்கவே வருகிறார். to be with you. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the Lord. இயேசு உன் கூட வருகிறார் என்று நீ விசுவாசி. Believe that the Lord is be with you. நீ விசுவாசித்தால் போதும். Just believe it's enough. நீ வந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி உனக்கு வர உன்னோடு கூட வருவார். He will give success for your needs. இது பேர் தான் கைத்தட்ட. Yes, clap. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. Beloved children. ஒரு ஆபீஸ்க்கு ஒரு சேர்மன் போகிறது போல வருவாராம். How the chairman going to the company? எப்படி வருகிறாராம்? How he is coming? கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறாராம். From his position he is coming down. எப்படி வருகிறாராம்? How he is coming? தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு From வருகிறாராம். his position. என்று தீர்க்கதரிசி சொன்னான். Prophet said. மீகா தீர்க்கதரிசி சொன்னான். மீகா said. கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் என்றார். Behold, the Lord is coming from his position. உங்களை அவர் சந்திப்பதற்கு அவர் ஸ்தானமாகி பரலோக ராஜ்யத்தை விட்டு உங்களிடத்திற்கு இறங்கி From வந்திருக்கிறார். the dwelling place of heaven, the Lord will come down for you. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். இதோ கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் Behold, the Lord coming from his position. என்று மீகா 1:3 சொல்லுகின்றன. Micha 1 verses 3. அதனால தான் கடைசி தீர்க்கதரிசி மல்கியா சொன்னான். So Malachi said. என்ன சொன்னான்? What does இதோ he என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். Because I'll send my angel. இதோ என்னுடைய தூதனை முன்பாக I will அனுப்புகிறேன். send my angel. அவன் போய் உங்களுக்கு வழியை ஆயத்தம் He will பண்ணுவான். prepare a way for நான் you. வருவதற்குரிய வழியை ஆயத்தம் Prepare பண்ணுவான். a way for my visitation. அப்பொழுது Then நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் the Lord one who seeks. நீங்கள் விரும்புகிறது தேவனுமானவர், The Lord one who loves. உடன்படிக்கையின் தூதனானவர் Angel of கர்த்தருடைய covenant. ஆலயத்துக்கு வருகிறார். Come into the temple of the எப்படி Lord. வருகிறார்? How? தீவிரமாய் வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Swiftly he is coming. Thus says the Lord of hosts. ஹalleluya. Hallelujah. எப்படி வர்றாரா? தீவிரமாக. விசுவாசத்தின் அறிக்கை. Faithful confession. எதற்கு அவர் வருகிறார்? Because he is coming. எனக்கு வருவார். He'll come for me. என்னோடு வருவார். Come with me. என்னோடு நிற்பார். He will stand with me. ஆண்டவர் சொன்னார், Lord said. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ நான் வாசல் கதவை தட்டுகிறேன் என்றார். Behold, I am knocking the door. இதோ உன் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். Standing at the doorpost and knocking the door. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் He பண்ணுவேன். who hear me and open the door, I will dine with him. வெளிப்படுத்தல் 3:20 Revelation சொல்லுகிறது. 3:20. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேத வசனத்தை சற்று கவனித்து Look at the word பாருங்கள். of God. அதனால தான் என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து என் நிலவுகள் கதரை காத்திருந்து எனக்காய் செவி கொடுக்கிற மனிதன் பாக்கியவான் So என்றார். blessed are they who waited on my doorpost and hearing the word of நீதிமொழி 8:34 சொன்னார். 8:34. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். word of God. எத்தனை அழகான What a வார்த்தைகள். beautiful words. கர்த்தர் The Lord வருகிறார். is coming. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, கர்த்தர் வர்றாருமா. The Lord is coming. என் கர்த்தர் என் கூட வருகிறார். My Lord is coming with me. அல்லேலூயா மாரநாதா. Hallelujah, Maranatha. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. அவர் வருகிறார். He is coming. அதுதான் உண்மை. That is true. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. சற்று யோசித்து பாருங்கள். Just think. என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். Behold. அவன் போய் வழியை ஆயத்தப்படுத்துவான். I will send my angel. பாதைகளை and he will செவ்வாய்ப்படுத்துவான். prepare the path. அப்பொழுது Then நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிறவருமாகிய உடன்படிக்கையின் தூதனானவர் ஆலயத்திற்கு தீவிரமாய் வருகிறார். அவர் சீக்கிரமாய் வருகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். the angel of God swiftly come to his temple. Thus says the Lord. மால்கியாவின் புத்தகம் 3:1 சொல்லுகின்றன. Chapter 3 verse என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சற்று யோசித்து பாருங்கள். Just think. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது When 2000 years ago the visitation of God came. நடந்தது உண்மையின் சம்பவங்கள். I'm telling you the truth. 2 குருடர்கள் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். 2 blind men begging on the street. அம்மா தாயே, Mother. அண்ணா ஏதாவது போடுங்கள் என்று பிச்சை கேட்டுக் They are கொண்டிருந்தார்கள். begging, give something. 2 குருடர்கள் 2 blind
blind men. நன்றாக கவனிக்கணும். Listen. 2 குருடர்கள் பிச்சை கேட்டுக் 2 கொண்டிருக்கிறார்கள். blind men begging. அப்பொழுது நடந்தது உண்மை ஒன்று தெரியுமா? Then what happened? ஒரு சம்பவம் நடந்தது. There was a matter. நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று They கேள்விப்பட்டார்கள். heard about the visitation of Jesus Christ of Nazareth. ஹalleluya! Praise God. ஹalleluya! Hallelujah. யாரை கேள்விப்பட்டார்கள்? Nazarene. தாமசியா, Thomas, தேமானியா, Stephen, பிலிப்பியா, Stephen or எவரையா கேள்விப்பட்டாங்க? who? ஹalleluya! Praise God. இயேசு வருகிறார் Visitation of Jesus. என்று They கேள்விப்பட்டார்கள். heard it. பிச்சை எடுக்கிறது விட்டுட்டான். Stop to beg. இயேசு வர்றார்னா உன் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு If அர்த்தம். Jesus comes, your problems will be over. ஹalleluya! Praise God. அடுத்த இயேசு வர்றார்னா நீ கடன் கேட்கிறது உனக்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். If Jesus comes, you will not get any loan. இயேசு வர்றார்னா உன் வறுமை முடிஞ்சதுன்னு If அர்த்தம். Jesus comes, your poverty will be over. இயேசு வர்றார்னா உன்னுடைய குருட்டு கண்கள் திறக்கப்படுது. Your blind will be getting இயேசு vision. வர்றார்னா உன் இருள் வெளிச்சமாய் மாறும். Your darkness turn into light. ஹalleluya! Praise the Lord. 2 பேர் இருண்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள். To live in darkness. குருடர்களாய் வாழ்ந்தார்கள். 2 blind men பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். begging on the street. இயேசு வருகிறார் Jesus is coming. என்று கேள்விப்பட்ட உடனே Heard about the visitation of Jesus. இயேசுவே, Jesus, தாவீதின் குமாரனே, Son of David, எனக்கு இறங்கும் என்றார்கள். have mercy. அவர் இறங்கி விட்டார். கைகளை தட்டி வரலையா சொல்லுங்க. Amen. ஹalleluya! ஸ்தோத்திரம். இயேசு வர்றார்னா If Jesus உன் comes, ஆவிக்குரிய கண் திறக்கப்படும். spiritual eyes will be open. இயேசு வர்றார்னா Jesus comes, உன் வறுமை மாறும். your poverty இயேசு change. வர்றார்னா Jesus comes, உனக்கு சந்தோஷம். joy for you. கை கொடு சொல்லுங்க. Shake இயேசு it. வர்றார். இயேசு வருகிறார். இன்னிலிருந்து உன் கூடவே வருவார். He'll be with you. நீ தனி மனுஷனே அல்ல. You're not lonely. கூடவே வருவார். He'll come with you. பயப்படவே பயப்படாத. Fear not. அதனால தான் தீர்க்கதரிசி சொன்னான். So the prophet said, கர்த்தர் வருகிறார். the Lord is coming. கர்த்தர் வருகிறார். The Lord is ஒரு coming. அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. என் அருமையான மகனை மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Just think. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். How great he வேதம் is. சொல்லுகிறது. Bible says. மத்தேயு புத்தகம் 20:30 அதை பின்வருமாறு Matthew விளக்குகின்றன. 20 verses 30. என் அருமையான மகனை மகளே, Beloved. அதே இயேசு எரிகோவில் பிரவேசித்து போய் கொண்டிருக்கிறார். When Jesus stepped into Jericho, திமேயு மகனாகிய பர்துமே என்னப்பட்ட ஒரு குருடன் வழியருகே தனி மனிதனாக பிச்சை கேட்டுக் there கொண்டிருக்கிறார். was a blind man begging on the street individually. அவனுடைய தகப்பன் அவனை கொண்டு வந்து பிச்சை எடுக்க விடுகிறான். His father allowed him to beg on the இன்னைக்கு street. நிறைய தகப்பன்மார்கள் பிள்ளைகளை அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டார்கள். Today many fathers allow them to ஆவிக்குரிய get அனுபவத்தில் கொண்டு போய் விட்டார்கள். spiritual experience. கர்த்தருடைய சத்தியத்தை அவளுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. They are not teaching the truth of ஆனா God. திமேயு மகனாகிய பர்துமே என்னப்பட்ட ஒரு குருடன் வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். This blind man begging on the பல street வருஷமாய் பிச்சை for கேட்கிறார். many years. பல ஆண்டுகள் பிச்சை கேட்கிறார். Many years begging. அப்பொழுது Then சத்தம் ஏராளம் சத்தம் கேட்கிறது. there was a large sound, என்றுமில்லாத சத்த துணி கேட்கிறது. unusual sound. அப்போது அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டு கேட்கிறான், And he ஐயா, said, "Sir, என்ன இவ்வளவு சத்தம் எரிகோவில்? why unusual sound in this Jericho? இந்த எரிகோ பட்டணத்தில் இவ்வளவு சத்தம் Why எங்கிருந்து is such வருது?" a noise here? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், And they said, நசரேயனாகிய இயேசு வருகிறார். Jesus of Nazareth is coming. ஹalleluya! Praise God. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. நசரேயனாகிய இயேசு Jesus வருகிறார். of Nazareth is coming. நசரேயனாகிய இயேசு வருகிறார் Jesus of என்று Nazareth. திமேயு மகனாகிய பர்துமேயுடைய குருடன் கேட்டவுடனே அவன் பிச்சை எடுப்பதை விட்டுட்டான். When the blind man heard about the visitation of God, he immediately stopped to beg on the street. மார்க்குவின் புத்தகம் 10 அதிகாரம் 47 சொல்லுகின்றன. Mark chapter 10 verses. அவன் பிச்சை எடுப்பதை விட்டு விட்டான். Stopped to beg. அவன் என்ன சொன்னான்? What does he தாவீதின் குமாரனே, Son of David. இதுவரை பிச்சை எடுத்தது வேற நாமத்தில, In another- இப்போ அற்புதத்தை கூப்பிடுற ஒரு For நாமத்தில. the miracle he is calling in the name of the Lord. ஹalleluya! ஸ்தோத்திரம். கை தட்டி அப்பாக்கை. Hallelujah. அற்புதம் செய்வதற்கு ஒரு நாமம் இருக்கிறது. There is a name to do signs ஐயா, and நான் wonders. ரிட்டையர்ட் ஆக போகிறேன். I'm going to retire. எனக்கு வயதாகிறது. I am aged. என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்குமா? Do miracle for my என் children. குடும்பம் கட்டப்படுமா? Worried about your இயேசு future. நாமத்தில் தீர்க்கதரிசனமாய் In the சொல்லுகிறேன், name of the அவர் Lord. உன்னோடு வருகிறார். He'll coming with you. உன் காரியத்தை கண்ணீரை இன்றைக்கு துடைப்பார். Today நாளைக்கு will அல்ல. Now. Today he'll wipe up your tears. வழியருகே உட்கார்ந்திருந்தான். Sitting on near the way. மாரநாதா, Maranatha. மாரநாதா. Jesus is coming. ஹalleluya! அங்கே அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். Here he's begging on the street. இயேசுவே, Jesus, தாவீதின் குமாரனே, Son of David, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். have mercy. கூப்பிட்ட உடனே Immediately இயேசு நின்றார். Jesus stopped. ஹalleluya! Hallelujah. வர்றார்னா என்ன செய்யணும்? If he comes, ஹalleluya! Amen. நின்று விட்டார். Stop. நான் வர்றேன்னு தெரிஞ்சு அவன் கூப்பிட்டான். என் கூட வந்த ஒரு பையல் என்ன கூப்பிடல, அவனை கூட்டு வாங்கடான்னார். Nobody asking me, but he is calling me, so I am stop. Bring him. மாரநாதா கூப்பிடுகிறார், உங்களை அழைக்கிறார்.
Jesus is calling you. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. மாரநாதா எதுக்கு வர்றாரு? What purpose this Maranatha? My son எதுக்கு வர்றாரு? நம்மை சுகமாக்க. நம்மை சுகமாக்க. To heal. நம்மை குணமாக்க. To heal. நம்மை மீட்டுக்கொள்ள. To redeem. நம்மை ஆசீர்வதிக்க. To bless. அவர் நம் அருகே ஏன் வருகிறார் தெரியுமா? Why the Lord draw உன் near? கையை பிடித்து நடத்த. To uphold you. உன்னோடு கூட வாசம் பண்ண. To dwell with you. உன்னோடு பேச. To speak with you. உன்னோடு பழக. To have fellowship with you. உன் துக்கம் சந்தோஷமாய் Your மாறும். sorrows turn to joy. உன் துக்கம் சந்தோஷமாய் Your sorrows turn into joy. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. 47 ஆண்டு காலம் 47 years. அவரோடு நடந்து வந்திருக்கிறேன். Walking with God. ஒரே ஒரு காரியம் தான். One reason. நான் இயேசுவை பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். I used to see God இயேசு for சுவாமி. Jesus. இன்றைக்கு நான் இந்த மக்களுக்கு என்ன Today சொல்லணும்? what should share to அவர் you எனக்கு people? சொல்லி கொடுப்பதை சொல்லுவேன். I'm saying what the Lord teaches. அவர் எனக்கு சொல்லி கொடுப்பதை I'm சொல்லுவேன். saying what the Lord என் forwarded to அருமையான me. கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. மார்க்குவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் Mark chapter 10. 47 முதல் 50 வசனங்களை வாசித்து பாருங்கள். 47 onwards. இயேசு அழைக்கிறார் என்று சொன்ன உடனே When they said Jesus அவன் தன் is வஸ்திரத்தை calling, தூக்கி எறிந்தான். immediately he threw out his garment. இயேசு அண்டை போனான். Draw near to Jesus பார்வை அடைந்தான். and get vision. இயேசு கிறிஸ்துவிடத்தில் போனா ஒரு மணவாட்டி. A bride drawn near to Jesus. யோவான் 4ஆம் அதிகாரம் John chapter 4. 25வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். 25. யோவான் 4:25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவே. கைகளை தட்டி வர அல்லேலூயா Praise சொல்லுங்க. God. ஹalleluya. Praise the Lord. எப்படி? I know that The woman says, அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், I know that Messiah is coming. ஹalleluya. Amen. மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது அவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். கையை தட்டி. Amen. ஸ்தோத்திரம். ஆமென். Praise God. இயேசு வந்தா If Jesus comes, எல்லாவற்றையும் he சொல்லுவார். will declare all things. வேதத்தையே He சொல்லுவார். will reveal the scripture. வேதத்தின் அடிப்படையை He will reveal சொல்லுவார். the foundation of the வேதத்தின் scripture. காரியத்தை சொல்லுவார். He will reveal the வேத secret of- ரகசியங்களை He will சொல்லுவார். reveal the secrets. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளே, Those who watch this உங்க program, கைகளை கால்களா நினைத்து கேட்கிறேன். I am lending you. முழங்கால் படிட்டு Kneel down. மேசியா Messiah. வாங்கன்னு சொல்லி பாரு. Say, come. உன்னுடைய வெளிச்சத்தை மாற்ற நினைக்கிற சாத்தானை அழித்து உன் இருளை வெளிச்சமாய் He will மாற்றுவார். destroy the evildoer and you will change your sorrow into joy. அவர் உன் கூட வருவதற்கு ஒரு நோக்கம் There இருக்கிறது. is a purpose for the visitation of அவர் Jesus. வந்தார், நாம் மேசியா சொல்லி கொடுப்பார். If he comes, Messiah will teach you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. இது செய் என்று சொல்லி கொடுப்பார். Do like that. இப்படி நட என்று சொல்லி கொடுப்பார். Walk like that. இப்படி பேசுன்னு சொல்லி கொடுப்பார். Speak like that. யார் வரும் பொழுது? Who comes? கர்த்தர் வரும்போது ஆமென் When the சொல்லுங்களேன். Messiah comes. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. Praise the Lord. அவர் வரும் பொழுது When he comes, அவர் சொல்லி கொடுப்பார். he will teach you. என் அன்பு மகனை மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் யார்? Who is our God? பேசும் தெய்வம். Speaking God. பேசாத கல்லோ மரமோ He is அல்ல. not a stone or a கரங்களை தட்டி tree. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah. பழைய பாடல் ஒன்று உண்டு. It's an old song. யாருக்கா தெரியுமா? Do you know? பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நேரம் இல்லாதபடினாலே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. கை கொடு சொல்லுங்க. கர்த்தர் வருகிறார். The Lord is coming. மேசியா வருகிறார். Messiah is coming. எதுக்கு வருகிறார்? What for? உன்னோடு பேசி சொல்லி கொடுக்க வருகிறார். To teach everything from the Bible. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years இயேசு ago. மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த When Jesus came on போது this ஒரு earth, குடும்பத்திற்கு அடிக்கடி போய் ஆறுதல் சொல்லுவார். oftenly he comforts a family. அங்கே தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. No father, no mother. அங்கே 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். 2 sisters, 1 brother. அதிலே ஒருவன் பெயர் லாசரஸ். One was Lazarus. அவன் மரித்து போய் He விட்டான். was died. இயேசு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தார். Jesus doing ministry in a village. அவர் உடம்பு சரியில்லா இருக்கும்போது காலிங் வருகிறது. And they inform about the நீ Lazarus. நேசிக்கிற லாசரு வியாதிப்பட்டிருக்கிறார். Lazarus is sick. அவர் கேள்விப்பட்டு வரவே இல்லை. He never ever came. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, நடந்தது என்ன? What happened? நாட்கள் ஆகிவிட்டது. 4 days took place. அவன் மரித்து போய் He விட்டான். was died. என்னை கவனிக்க வேண்டும். Listen. அவன் மரித்து போய் He was விட்டான். died. அப்பொழுது எல்லாரும் உட்கார்ந்து Then அழுகிறார்கள். everybody cried. யூதர்கள் அழுகிறார்கள். Jewish people- ஜனங்கள் அழுகிறார்கள். people cried. அந்த நேரத்திலே In that time. இயேசு வருகிறார். Jesus is கைகளை coming. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டாள். Martha heard about the visitation of Jesus. ஹalleluya. Praise the Lord.
சத்தமோ அல்லையா சொல்ல மாட்டியா? Hallelujah to God. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டது. உடனே தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் இயேசுக்கு எதிர்கொண்டு ஓடுகிறாள். Immediately she ran and faced Jesus. அவள் போனதுனால Because she went. லாசர் உயிரோடு Lazarus was quickened from death. ஹalleluya. Hallelujah. இயேசு வர்றார்னா If Jesus comes, செத்தவன் எழுந்திருக்கணும். யோவான் 11:20 John வசனம் 11 அப்படிதான் verses சொல்லுது. 20. That's what the Bible நான் says. சொல்ல வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டு அவளுக்கு எதிர்கொண்டு ஓடினாள். She heard that Jesus was coming when immediately she ran to meet ஓ him. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, இயேசு எதற்கு வருகிறார் தெரியுமா? What purpose Jesus உன்னோடு is coming? பேச வருகிறார், To speak with உன்னோடு you, நடக்க to வருகிறார், walk with you, உன்னுடைய உயிர் மரித்து கடக்கிற உன்னுடைய வாழ்க்கையை உயிர் தெழுத வருகிறார். To give resurrection in your life. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். God. ஹalleluya. Hallelujah. என்ன விசுவாச கை Clap தட்டு. with faith. வேதம் சொல்லுகிறது, Bible says. அவர் சும்மா வர மாட்டாருங்க. He will not come without him. ஆயிரம் பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். He will come with thousands of saints. யூதாவின் புத்தகம் 1 அதிகாரம் 15வது வசனம் வாசிக்க கேட்போமா? தமக்கு விரோதமாய் ஆ? அவபக்தி உள்ள பாவிகள் பேசின அவபக்திகள் பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு அவர்களை கண்டிக்கதற்கு ஆயிரமான நமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். ஹalleluya. glory. Praise the Lord. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, He will cut off them from the earth. உன் சத்துருவை கர்த்தர் அழிக்க வர்றாரு. கர்த்தர் அழிக்க வர்றார். எப்படி வர்றாரு? How? ஆயிரம் பரிசுத்தவான்களோடு Amen. கர்த்தர் வருகிறார். The Lord is coming. கர்த்தர் The வருகிறார். Lord is coming. கர்த்தர் வருகிறார். The Lord is coming. ஆமென் சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. எப்படி வர்றார் பாருங்க. How? கர்த்தர் வர்றாருங்க. The Lord is coming. கர்த்தர் வர்றார். The Lord is coming. அதான் வசனம் தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னான். That's what prophet said. கர்த்தர் The Lord கர்த்தர் வருகிறார். வருகிறார். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22 வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆ? கர்த்தர் வருகிறார். ஹalleluya. glory. Praise God. கை தட்டி பாக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் ருசிக்காம போறவன் If சபிக்கப்பட்டவன். anyone not taste God, கர்த்தருடைய அற்புதத்தை ருசிக்காமல் போகிறவன் anybody சபிக்கப்பட்டவன். not taste the miracle of God, வேதம் சொல்லுகிறது, Bible says. ஒருவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் If anyone does not love the Lord, him because Maranatha. கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. மாரநாதா, Maranatha. மாரநாதா. Maranatha. கர்த்தர் The Lord வருகிறார். is coming. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, இனி நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவேன். நீ நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவேன். என் சிந்தையெல்லாம் கர்த்தர், சிந்தையெல்லாம் கர்த்தர், என் நினைவெல்லாம் என் கர்த்தர், நினைவெல்லாம் கர்த்தர், என் பேச்செல்லாம் கர்த்தர். பேச்செல்லாம் கர்த்தர். கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வருகிறார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் வருகிறார். Anyone does not love Christ, they are cursed. அப்படின்னா அர்த்தம் என்ன? Maranatha. மாரநாதா. இதோ நான் மேகங்களுடன் வருகிறேன். Behold, I am coming with clouds. இதோ மேகங்களுடன் வருகிறேன். Coming with clouds. கண்கள் யாவும் அவரை காணும். Every will see. அவரை குத்தினவரும் காண்பார்கள். Those who பூமியின் hear கோத்திரத்தார் will see. கண்டு புலம்புவார்களாம். Earth and the nations will cry out. ஒரு ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise God. அவர் எப்படி வர்றாரா? How he is coming? மேகங்களுடன் With the வருகிறார். clouds. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Amen. அதைத்தான் மோசே சொன்னான். That's what Moses said. உபாகம் 33:26 வாசிக்க கேட்போமா? 33 verses 26. அவர் எப்படி வருகிறார்னு உங்களுக்கு தெரியும். யெஷுரனுடைய தேவனைப் போல் நல்ல கவனிங்க. உபாகம் 33:26 யெஷுரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. கையை தட்டி ஒரு ஹalleluya Praise the சொல்லணும். Lord. ஹalleluya. Hallelujah. ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். கைத்தட்டி வர ஹalleluya சொல்லுங்க. ஆமென். மேகங்களுடன் வருகிறவர். Coming with clouds. கண்கள் யாவும் அவரை காணும். Every eyes will see. குத்தினவரும் காண்பார்கள். Those who pierce. பூமியின் கோத்திரத்தார் கண்டு புலம்புவார்கள். The earthly people will see. ஐயோ இவரைத்தான் நம்ம அன்பு கூறாம போயிட்டோமோ. We fail to love him. இவர்தான் அன்பு கூறாம போயிட்டோமோ. We fail to love him. அதனால தான் சபிக்கப்பட்டு விட்டோமோ. So we are cursed. கர்த்தர் வருகிறார். சங்கீதம் 91 சங்கீதத்தை திறந்து வச்சுக்கோங்க. Psalm 91. எல்லாரும் திறந்துட்டு என்ன பார்க்கணும். என்ன ரெண்டு கையும் அது மேல வச்சு கையை சுத்தப்படுத்துங்க. கையை சுத்தப்படுத்துங்க. சுத்தப்படுத்திட்டியா? சுத்தப்படுத்திட்டு ரெண்டு கையை உயர்த்தி சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். ரெண்டு கையை சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? இனி உன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வருவார். Amen.
ஹalleluya Praise God. எப்படி வருவாரு? கையின் கிரியை உன் ஆசீர்வதிக்க. கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe? விசுவாசிக்கிற அப்படியே எழுந்து நிக்கணும். Quickly stand. கைகள் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். Blessed are they he who Hallelujah. has pure hands. ஒரு நாளும் ஆசீர்வாதம் குறையா. Blessings will not be short. உபாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 2 6வது வசனத்தின் 7வது வசனங்களை verses வாசிக்கலாம். 6 and 7. போஜன பதார்த்தங்களை ஆ அவர்கள் கையிலே ஆ பணத்திற்கு வாங்கி புசித்து ஆ தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். குடியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. எப்படி வர்றாரா? ஆசீர்வதித்து வருகிறார். எப்படி வர்றாரா? ஆசீர்வதித்து வருகிறார். ஆசீர்வதிட்டே வருவாராம். He will bless you. எடுக்க ஒப்பிட்டே இருப்பாராம். உபாகமம் 31 31 அதில் 6வது வசனத்தை வாசிக்கும் ரெண்டு கையை உயர்த்திட்டு கண்ணை திறந்து அவர்கிட்ட கேளுங்க. verses 6. அந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இங்க பாருங்க, அவர் கொடுக்கறதுல தூக்குறதுக்கு என்ன வேணும்? Be வேணும். strong and courageous. இரண்டாவது அதை தாங்கிறதுக்கு என்ன வேணும்? திடமனது வேணும். Courageous. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் இனி எவனுக்கு நீ பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். ஒரு அல்லேலூயா. கைகளை தட்டி அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு வருகிறார். He is coming. கர்த்தர் வருகிறார். The Lord is coming. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி to bless. தாயார் ஜெபிக்கும்படி ஆனந்த் பண்ணுகிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, கர்த்தர் வருகிறார் என்று ஆண்டவரே கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகை மிக சமயமாய் இருக்கிற அப்படினால் ராஜா ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் ஆண்டவரே யாவரும் எங்கள் சபையார் யாவரும் உனக்கு தலைவணங்கி ஆண்டவரே பயபக்தியோடு நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வந்தால் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வறுமைகள் நீங்குது ஆண்டவரே. அப்பா ஏசப்பா நீங்க வந்தீங்கன்னா எங்களுடைய வறுமைகள் நீங்க, எங்களுடைய போராட்டங்கள் நீங்க, எங்களுடைய கண்ணீர்கள் நீங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்க வருகிறீர் என்று சொன்ன வாக்கின்படியே ராஜா ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு வந்து உங்களுடைய வார்த்தையை நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா அந்த ஸ்திரீ ஆண்டவரை கேட்டால் ஆண்டவர் நீ தானா வருகிறவர், நீ தானா என்று சொன்னீர் ஆண்டவரே. ஏசப்பா நீ எங்களுக்கு மேசியாவாக வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே அப்பா பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த அந்த வஸ்திரத்தை ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரை எரிந்து போட்டு ஆண்டவரே என் மேசியா வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நசராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று ஆண்டவரே நீர் எங்களோடு வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களோடு வந்தீங்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்களுக்கு நீ அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இனி நாங்கள் நடக்கும் போதும் பேசும் போதும் ஆண்டவரே, நான் போகும் போதும் ஆண்டவரே, வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவரே, பிள்ளைகள் படிக்கிற ஸ்தலத்திலும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அவரோடு வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே அப்பா வந்தால் நாங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருந்த ஆண்டவரே கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தோடு எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறார் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு எந்தெந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் குறைந்திருந்த ஆண்டவரே, கடன்பட்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என் மேசியா வந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே, கர்த்தரை ஆசீர்வதித்தார், கர்த்தர் வந்தார் வருகிறார் என்று சொல்லி ஆண்டவரே திரளான சாட்சிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வாத வார்த்தைகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்படியே பழிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை விட்டு ஒருவரும் பிரிந்து போகாதபடி ஆண்டவரே, உம்மை நேசிக்காதவர் சபிக்கப்பட்டவர் என்று சொன்னீர் ஆண்டவரே. தயவு செய்து ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே உம்மோடு கிட்ட சேர்ந்து ஆண்டவரே ஆவியானவரே உம்முடைய அன்பில் நிலைக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய வருகை வர வரைக்கும் ராஜா ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு பிரியாதபடிக்கு ராஜா ஆண்டவரே. அப்பா அன்பை விட்டு பிரியாதபடிக்கும், சபையை விட்டு பிரியாதபடிக்கும், சத்தியத்தில் ஆண்டவரே இயேசு என்னோடு வருகிறார் என்ற வார்த்தை விட்டு பிரியாதபடிக்கு ஆண்டவரே நித்தம் அந்த பிள்ளைகள் கனி கொடுக்கிற பிள்ளைகளை ஜெபிக்க உதவி செய்வீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கப்பா, நீங்க நடத்துங்க, நீங்க ஆசீர்வாதம் கொடுத்த எல்லா வாக்கும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். பக்தன் இப்படியாய் பாடினான். Saints sung like that. இதோ வருகின்றாரே, இயேசு வருகின்றாரே, இன்னும் பரிசுத்தம் அடைந்திடுவோம். இதோ வருகிறாரே, இயேசு வருகின்றாரே, இன்னும் பரிசுத்தம் அடைந்திடுவோம். மனவாளனாக மத்தியவானத்திலே அவர் மகிழுடன் வருகின்றாரே. மனவாளனாக
மத்திய வானத்திலே அவர் மகிழுடன் வருகின்றாரே. துதிகளில் மகிழ்ந்திடும் தூயனே, தூதர்கள் போற்றிடும் பரமனே. துதித்திடுவேன், போற்றிடுவேன், துதித்திடுவேன், போற்றிடுவேன். துங்கரேசுவின் நாமத்தை புகழ்ந்திடுவேன், துங்கரேசுவின் நாமத்தை புகழ்ந்திடுவேன். துதிகளில் மகிழ்ந்திடும் தூயரே. எங்கள் அன்பருந்து தகப்பனே, Heavenly Father, கர்த்தரில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்ட. he who does not love, cursed are they. கர்த்தர் வருகிறார். Maranatha, அப்பா, Father, உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய். help us to remain in your இனி love. எங்கள் வாழ்க்கை இந்த வசனத்தின்படியே According to this ஒரு word, குறைவில்லாமல் என் மக்கள் வாழ help us to live பிதா without குமாரன் shortcomings. Father, Son, the Holy பரிசுத்த Spirit's நாமத்தில் name, மேசியா, Messiah, உம்முடைய நாமமாகிய இயேசு நாமத்தில் in the name of Jesus, இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them. இயேசுவின் மூலம் பிதா. In Jesus' name we pray. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சோலமன். அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சோலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.